கோவை கொங்கு நலன் தலைவரும் விழாவின் தலைமையை நடத்தி கொண்டிருக்கிறோம் ராஜ்குமார் அவர்களே. இந்த விழாவிலே சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள வந்திருக்கும் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி திரு அண்ணாமலை அவர்களே, ராம்ராஜ் கார்டன் நிறுவனர் திரு நாகராஜன் அவர்களே, இந்த கல்லூரியின் நிர்வாக அரங்காவதரும் எங்கள் கொங்கு நண்பர் சங்க கௌரவ திருமதி சரஸ்வதி கண்ணேரவர்த்தே, எங்கள் கொங்கு நண்பர் சங்க கௌரவ தலைவரும் டாலர் கோப்ஸ் தருவாய் இயக்குனர் திரு ராமமூர்த்தி அவர்களே, கொங்கு நண்பர் சங்க கௌரவ தலைவரும் ஜேம் ஹாஸ்பிட்டல் தலைவர் டாக்டர் பழனிவேல் அவர்களே, கொங்கு நண்பர்கள் சங்க தொழில் தலைவர் சண்முகசுந்தரம் அவர்களே, கௌரவ செயலாளர் திரு சுப்பிரமணியம் அவர்களே, இணைச் செயலாளர் பாண்டியன் அவர்களே, இணைச் செயலாளர் எம்ஏஎஸ் குமார் அவர்களே, இணைச் செயலாளர் லோகநாதன் அவர்களே மற்றும் இங்கு வந்திருக்கும் கொங்கு நண்பர் உறுப்பினர்களே, கடந்த 3 ஆண்டுகளாக இந்த பகுதியிலே நம்ம கொங்கு பகுதியிலே 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கி கொங்கு நண்பர் சங்கம் மிகவும் சிறப்பாக செய்து வருகிறது. ஆண்டு தூரம் சுமார் 250, 400 என்று 550 மாணவ செல்வர்களுக்கு இங்கே ஊக்கத்தொகை வழங்க உள்ளோம். இந்த விழாவிற்கு நமது ஐபிஎஸ் அதிகாரி திரு அண்ணாமலை அவர்கள் தலைமையேற்று நடத்த வேண்டும் என்று பெரும்பாலான அந்த கொங்கு நண்பர் சங்க குழுவிலே பதியப்பட்டது. அதற்கு காரணம் அவர் ஒரு மோட்டிவேட்டர். உங்களுக்கு ஒரு சரியான சிறப்பு விருந்தினர் அவருடைய உரையாடலை கேட்டு நீங்களும் அவருடைய நிலைக்கு வர வேண்டும் என்றார். அவர் ஒரு கிராமத்திலிருந்து வந்து நான் படித்த அதே பள்ளி கல்லூரியில் பிஹெச் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் படித்து பின்னாலே ஐஏஎம்கள் படித்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகி இன்னைக்கு பொது வாழ்க்கையை வந்து புதிய இந்தியாவை உருவாக்க வேண்டும் கொள்கையை நடத்தி கொண்டிருக்கிறார். அவரையும் வருக என வரவேற்கிறேன். எந்த நிகழ்வாக இருந்தாலும் அதற்கு நிதியுதவி தேவை. அந்த வகையிலே டாலர் ஆப்பரல்ஸ் அன்பழகன் ராம அவர்களிடம் சென்ற போது அவரை 2 மடங்கு உயர்த்தி அந்த தொகையை உடனே புகத்தி ஒரு கொடை வெள்ளல் அவரையும் வருக என்று என்கிறேன். சரஸ்வதி அக்கா என்னைக்கு போனாலும் ஒரு சின்ன மீட்டிங் 5 பேர் 5000 பேர் மேலும் கொங்கு நண்பர்கள் சங்கம் கேட்டால் உடனே எங்களுக்கு இந்த எல்லா ஏற்பாடுகள் கொடுத்து உதவி இருக்கிற என் கௌரவ தலைவர் கல்விக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த மாதிரி 30 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மாதிரி கல்வி இன்னைக்கு கிட்டத்தட்ட 30 கல்வி நிறுவனங்கள் ஒரு 40,000 பேர் கோயம்புத்தூர், பெருந்துறை, சேலம் வரைக்கும் இப்போ போய் ஒரு சிறப்பாக செய்திருக்காங்க. அவங்களையும் இருக்க வரையினர் டாக்டர் பழனிவேல் அவங்க சொல்லவே வேண்டி விட்டார். அவங்க படிக்கிற காலத்திலேயே கொங்கு நண்பர் சங்கம் சென்னையில் மாணவர் இதில் ஈடுபாடு பண்ணி நிறைய மாற்றங்களை செஞ்சு இன்றைக்கி அந்த இதில் கண்டினியூ பண்ணுறாங்க. அவங்க கேர்ள்ஸ்னு ஒரு புக் கொடுத்துருக்கோம். அதில் அவர் எப்படி கஷ்டப்பட்டார், என்ன மாதிரி இருந்தார், டிஸ்கன்டினியூ பண்ணி ஸ்கூலில் காலேஜில் எப்படியெல்லாம் அவர் சிரமங்கள்னு எழுதியிருக்காரு. அந்த புக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துருக்குறோம். அது கண்டிப்பாக நீங்கள் படித்தா தான் அப்படின்னு ராமராஜ் நாகராஜ் அவங்க எனக்கு பால்முறை சொல்லியிருக்காங்க. அவங்க எப்படி ஒரு விற்பனை பிரதிநிதியாக இருந்து போய் ஹைதராபாத்தில் கஷ்டப்பட்டு எப்படியெல்லாம் ஆர்டர் வாங்கி பின்னாலே இன்னைக்கு ஒரு உலகத்தரம் போட்டிருப்ப ஒரு சிறந்த வேஷ்டிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ராமராஜ் தரம் நிறுத்தி கொங்கு நண்பர்ஸுக்கு அப்பப்போ ஆலோசனை கொடுத்து அவரையும் வருகன்னு பார்த்து இருக்கிறேன். மற்றும் இந்த விழாவைக்கு இந்த பொறுப்பினை ஏற்று எங்கள் லோகநாதன் அவர்கள் சிறப்பாக செய்திருக்கும் லோகநாதன் மற்றும் அவர் குடும்பத்தில் வருக வருகிறேன். மேலையில் இருக்கும் நிர்வாகியிடம் இங்கே வந்திருக்கும் கொங்கு நண்பர்கள் சங்கம் உறுப்பினர்களுக்கும் மாணவ கெட்டவர்களை மீண்டும் ஒருமுறை வருக வரவேற்றேன்.